ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷாஸ் கிச்சன். இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சி பண்ணலாம், அதாவது கருப்பு உளுந்தங்கஞ்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு நைட்டே நீங்கள் ஒரு கப் உளுந்து எடுத்து ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு காலையில் இந்த மாதிரி குக்கரில் சேர்த்துட்டு அந்த உளுந்து முங்குற அளவு தண்ணியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுடலாம். இது ஒரு 4 விசில் விட்டோம் அப்படின்னா அது வெந்துடும். ஸோ இது விசில் விடுற டைமில் பார்த்தீங்கன்னா நான் போய் துணி காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டேன். இங்கே நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே கிச்சனுக்கு பின்னாடி டோர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மாடி தான். ஸோ இங்கே நம்ம எதுவுமே காய வைக்கிறதுனாலும் சரி, நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நம்ம வாக்கிங் போகிறது அப்படின்னாலும் சரி, நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இங்கே கொடைக்கானலில் இப்போ நல்ல வெயில், கிளைமேட் நல்லா இருக்குது. பட் இந்த வெயில் எங்களால் தாக்கு பிடிக்க முடியல, அது ஒன்று தானே தவிர. பட் கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஸோ துணி காய போட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா துணி காயப்பட்டதுக்குள்ளே இங்கே விசில் விசிலும் அடங்கிடுச்சு. ஸோ நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் இந்த உளுந்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா குழஞ்செல்லாம் வராது. நம்ம இப்படி தொட்டு பார்க்கும்போது அது மசியணும், அந்த ஸ்டேஜ் தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதுக்கு நம்ம வெல்லம் பாகு காய்ச்சணும். ஸோ எனக்கு உடச்ச வெல்லம் இருந்தது. ஸோ அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். ரொம்ப ஜாஸ்தி தண்ணி விடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் இது பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். அது பாகு காய்க்கிற டைமில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் தேங்காய், ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சிடலாம். இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இனிப்புக்கு தேவைக்கேற்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துட்டு நம்ம கலந்துக்கலாம். இப்போ வெல்லம் கலந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காயும் ஏலக்காய் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்னே சொல்லலாம். ஸோ அது கருப்பு உளுந்து அவ்வளோ ஹெல்த்தி, குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கிச்சனில் கொஞ்சம் கவுண்டர் டாப் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ மிக்ஸி ஜார் இருக்குல்லையே, அதுக்கு கீழே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புல்லிங் ட்ரை மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அது எதுக்கு அப்படின்னா நம்ம புல் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அது சேம் டைம் கீழே துடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இது பார்த்திங்க அப்படின்னா உப்பு, கல்லுப்பு, சால்ட் உப்பு வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ அதையும் இப்போ ஒரு ட்ரெயில் மாற்றிட்டேன். ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம எடுத்து வச்சு க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்படி வச்சுட்டோம்னா டக்குன்னு இப்படி இழுத்துட்டு நம்ம அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி அதே இடத்துக்கு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ஆக்சசபிளாகவும் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சால்ட் உப்பு, கல்லுப்பு, அப்புறம் சப்பாத்திக்கும் தோசைக்கும் ஊற்றுற எண்ணெய் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய்லாம் வைக்கிறதுக்கு நான் வேறு ட்ரே வச்சுருந்தேன். ஸோ இப்போ நான் கிச்சனுக்கு ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. இதில் நம்ம பழங்கள் கூட போட்டு டைனிங் டேபிள் மேலே வச்சுக்கலாம். பட் எனக்கு இது இப்படி வச்சா எனக்கு நல்லா இருந்ததுன்னு தோணுச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆயில்ஸு, அப்புறம் நெய், மஞ்சத்தூள், பெப்பர் மில் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குங்க, நம்ம ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரேவோட 3 செட் ஆஃப் ஜார்ஸ் வருது. கலரும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. ஸோ இதையும் நம்ம எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஜீனி, டீத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டு வச்சுருக்கேன். இது எடுத்துகிட்டு நம்ம ஏதாவது போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு செராமிக்கில் சப்பாத்தி கல் வச்சுருந்தேன். இதை யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த 5 டப்பா வச்சுருக்கேன். இதுவும் நம்ம இப்படி எடுத்து புல் பண்ணிட்டு திருப்பி க்ளீன் பண்ணிட்டு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமே இந்த அம்மிக்கல். ஸோ இதை பற்றின ஒரு வீடியோ ஒரு சிஸ்டர் போட சொல்லியிருந்தாங்க, நான் சீக்கிரம் போடுறேன். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக, அப்புறம் ரசம் தட்டுறதுலாம் ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இப்படி நம்ம ஈஸியாக தூக்கிட்டு வைக்கலாம். ஸோ ரொம்ப நம்மளுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ நான் கண்டிப்பாக இதுக்கான சீக்கிரம் இதுக்கான வீடியோ போடுறேன். ஸோ இப்படி தான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபிஷாஸ் கிச்சன் அப்படிங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.